மஞ்சளார் அணையின் நீர்மட்டம் 51 அடியை எட்டியதால் மஞ்சளார் ஆற்றங்கரையோர பகுதி மக்களுக்கு முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மஞ்சளார் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, பெருமாள் மலை, பாலமலை, பண்ணைக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பெய்த கோடை மழையால் அணையின் நீர்மட்டம் படிப்படியாக உயர்ந்து வந்தது. இந்நிலையில் இன்று மாலை 5 மணியளவில் அணையின் முழு கொள்ளளவான 57 அடியில் 51 அடியை எட்டியதால் பொதுப்பணித்துறையினர் தேனி மாவட்டத்தின் மஞ்சளார் ஆற்றங்கரையோர பகுதிகளுக்கு முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் அணையின் நீர்மட்டம் 53 அடியை எட்டியவுடன் 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையும், 55 அடியை எட்டியவுடன் 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுத்து அணையில் இருந்து உபரிநீர் வெளியேற்றப்படும் என பொதுப்பணித்துறையினர் தெரிவித்துள்ளனர். மருதமலை பகுதியில் வன அலுவலர்கள் ரோந்து செல்லும் போது யானை ஒன்று குட்டியுடன் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் மருதமலை அடிவார சரக பகுதியில் வனவர்கள் ரோந்து பணியின் போது யானை பிளிரும் சத்தம் கேட்டு களப்பணியாளர்களுடன் சோதனை மேற்கொண்டனர். அப்போது பெண் யானை ஒன்று குட்டியுடன் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் பெண் யானை சற்று உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதைக் கண்டு உடனடியாக மாவட்ட வன அலுவலர் மற்றும் வன கால்நடை அலுவலர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு யானைக்கு சிகிச்சை மற்றும் பழங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் யானை மற்றும் குட்டி தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. கோவையில் மாநகர போலீஸ் சார்பில் ஹெல்மெட் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை மாநகர போலீஸ் சார்பில் போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி காந்திபுரம் பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது. இதில் ராயல் கேர் மருத்துவமனை மற்றும் தயா மேஜிக் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மேஜிக் நிபுணர் தயா சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் இரு கண்களையும் கட்டிக்கொண்டு மோட்டார் சைக்கிள் ஓட்டிச் சென்றார். இதைத் தொடர்ந்து நிருபர்களிடம் பேசிய காவலர், ஹெல்மெட் அணியாமல் வாகனம் ஓட்டுவது கண்களை கட்டிக்கொண்டு செல்வதை போன்றது என்பதை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக கூறினார். மேலும் 18 வயதாகாத சிறுவர்கள், சிறுமிகள், லைசன்ஸ் இல்லாமல் வாகனம் ஓட்டுபவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என கூறினார். இன்று கண்ணை கட்டிக்கொண்டு இங்கிருந்து காந்திபுரத்திலிருந்து ஆர்எஸ்புரம் வரைக்கும் பைக்கில் இருசக்கர வாகனத்தில் சென்று அதன் மூலமாக போக்குவரத்து விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றார். இதனுடைய லாஜிக் என்ன அப்படின்னா, மேஜிக் அப்படிங்கிறது பயிற்சி பெற்று செய்யக்கூடிய ஒன்று. அதே போல இவர் இந்த கண்ணை கட்டி போறதுக்காக பயிற்சி எடுத்து இன்று விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றார். இதன் மூலமாக வாகன ஓட்டிகளுக்கு மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி, கண்ணை கட்டி கொண்டு கூட பயிற்சி எடுத்தால் சென்று விடலாம். ஆனால் ஹெல்மெட் போடாமலோ அல்லது மது அருந்தி கொண்டு வாகனம் ஓட்டினாலோ எவ்வளவு பயிற்சி இருந்தாலும் அது பாதுகாப்பானது அல்ல என்ற ஒரு தகவலை, என்ற ஒரு செய்தியை சொல்வதற்காக இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தென்காசி பைரவர் கோவிலில் தேய்பிறை அஷ்டமி நாளை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் பாலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் அவல்பூந்துறை அருகே ராட்டை சுற்றி பாளையத்தில் தென்னக காசி பைரவர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் நுழைவு வாசலில் உலகிலேயே மிக உயரமான பைரவர் சிலை அமைந்துள்ளது. இந்த கோவிலில் மூலவராக உள்ள சொர்ணலிங்க பைரவருக்கு பக்தர்களே பூஜைகள் செய்யலாம் என்பது தனிச்சிறப்பு. தேய்பிறை அஷ்டமி தினம் கால பைரவருக்கு உகந்த தினம் என்பதால் நேற்று இக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் பைரவருக்கு அபிஷேகம் செய்தனர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கள் கைகளால் பைரவருக்கும் ஸ்வர்ணலிங்கத்திற்கும் பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர். காற்று மழையினால் மின்கம்பி சாய்ந்த வேப்பமரத்தின் தழைகளை மேய்ந்து கொண்டிருந்த ஆடுகள் திடீரென மின்சாரம் தாக்கி உயிரிழந்தன. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆனைமலர் கிராமம் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் சங்கர். இவர் மேய்ச்சலுக்காக 75 வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆடுகளை வயலுக்கு ஓட்டிச் சென்றுள்ளார். அப்போது திடீரென பலத்த காற்று வீசியதால் சங்கர் ஆடுகளை வீட்டுக்கு ஓட்டி வரும்பொழுது மழையினால் சாலையில் விழுந்திருந்த வேப்பமரத்தின் தழைகளை ஆடுகள் மேய்ந்துள்ளது. அப்போது எதிர்பாராத விதமாக மின்இணை பருந்து வேப்பமர கிளையின் மீது விழுந்ததால் மின்சாரம் தாக்கி 33 ஆடுகள் உயிரிழந்தன. இதுகுறித்து திமுரி காவல் நிலைய ஆய்வாளர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.